கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேம் மேல் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். பிரியமானவர்களே, இங்கே நாம் 2 காரியங்களை பார்க்கிறோம். தேவ ஜனம் தேவன் வாசம் பண்ணுகின்ற இடத்திலே அவர்கள் வாசமாயிருப்பார்கள். 2வது, அந்த தேவ ஜனம் அவர்களுடைய கூப்பிடுதல், அவர்களுடைய வேண்டுதல், அவர்களுக்கு வேண்டியதை அருளும்படி தேவன் அங்கே அருளுவார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இனி நீ அழுது கொண்டு இராய். இந்த ஒரு வார்த்தை நமக்கு மிகுந்த ஆறுதலும் தேறுதலுமாய் இருக்கிறது. நாம் அழுது கொண்டு இராமல் இருக்க வேண்டும் என்றால், பிரியமானவர்களே, தேவன் வாசமாயிருக்கிற, தேவன் தெரிந்து கொண்ட பிரியமானவர்களே, எருசலேமிலே இருக்கக்கூடிய சீயோனிலே அவருடைய ஜனமாய் நாம் வாசமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, எருசலேம் தேவனுடைய மகாராஜாவினுடைய நகரம் என்றும், பிரியமானவர்களே, அங்கே அவருடைய சிங்காசனம் இருக்கிறது என்றும், அவருடைய ஆள்கை விளங்குகிறது என்றும், அங்கே சீயோன் என்கிற ஒரு இடம் பிரியமானவர்களே அவருடைய வேதமும் வெளிச்சமும் பிரியமானவர்களே விளங்குகின்ற இடமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது நாம் கூப்பிடும்போது உருக்கமாய் இறங்கி நம் சத்தத்தை கேட்ட உடனேயே மறு உத்தரவு அருளுகிறவராயிருக்கிறார். நமக்கு ஏற்ற உத்தரவை, பதிலை நமக்கு அருளுகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நம்முடைய ஜெபம் பிரியமானவர்களே உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விட கர்த்தர் அனுகிரகம் செய்கிறதை பார்க்கிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் தான் இங்கேயும் இந்த உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி நான் விடுகிறவராகவும் இருக்கிறேன் என்றும். 19வது வசனத்தில் கூட நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். பிரியமானவர்களே, இந்த துன்பத்திற்கும் இந்த விடுவிக்கப்படுதலுக்கும் நடுவிலே இருப்பது என்ன? அவரை நோக்கி கூப்பிடுகிறது, பிரியமானவருடைய சமூகத்திலே செபிக்கிறது, அவருடைய சமூகத்திலே காத்திருப்பது என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புத்தகம் 145ஆம் அதிகாரம் 18-19 இந்த வசனங்களிலும் பார்க்கிறோம். நாம் கூப்பிடும்போது அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்றும், பிரியமானவர்களே, அவருக்கு பயந்து நடக்கிறவருடைய விருப்பங்களையும் அவர்களுடைய வாஞ்சையையும் வேண்டுதலையும் பிரியமானவர்களை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார், அருளுகிறார் என்றும் நாம் பார்க்கிறோம். நம்முடைய விருப்பம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்றும் நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இன்னும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உபத்திரவு நேரத்திலே, இக்கட்டு நேரத்திலே, துன்ப நேரத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அது எனக்கு நீர் மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே நமக்கு வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய துன்பங்கள் எதுவாய் இருந்தாலும் தேவ சமூகத்திலே நாம் செபிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 பார்ப்போம் என்று சொன்னார். நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் எப்பொழுது இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும்,
என்றுதான் ஆண்டவர் நமக்கு அங்கே வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மத்தேயு பிரியமானவர்களே 21 அதிகாரம் 22 வசனத்தில் கூட விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்று. நம்முடைய ஜெபம் நமக்கு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் விளங்கும்படி கர்த்தர் ஜெபத்தை ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக நமக்கு வைத்திருக்கிறபடியினால் நாம் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்தருள்வாராக. யோவான் 14 அதிகாரம் 14 வசனத்திலே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவருடைய நாமம் பிரியமானவர்களே நமக்கு என்ன செய்ய வல்லதாய் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறபடினால் இங்கே இயேசு என்னும் நாமம் நாம் எதனை கேட்கிறோமோ அதனை அவர் நமக்கு அருளுவேன் என்பதிலும் அந்த நாமத்திலே அவர் தம்முடைய கிருபைகளை, வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அவர் வைத்திருக்கிறார். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனம், நமக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று நாம் கவலைப்பட்டு கொண்டு இராமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்முடைய ஜெபம், நம்முடைய வேண்டுதல், நம்முடைய விண்ணப்பம் என்ன என்பதை நம்முடைய கடமை தெரியப்படுத்துகிறது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளத்தக்கதாக அவர் நமக்கு அருளி செய்வார் என்பதும் நிச்சயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். யாக்கோபு பிரியமானவர்களே 5 அதிகாரம் 16 வசனத்திலே பார்க்கிறோம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல், பிரியமானவர்களே, சோர்வு ஆபத்தானது என்று ஒரு பக்தன் சொல்லுகிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஊக்கமாய் உற்சாகமாய் தேவ சமூகத்திலே ஜெபிப்பது என்பது அது மிகுந்த பலனை மாத்திரமல்ல, அது பலனும் உள்ளதாய் இருக்கிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 1 பேதுரு 3 அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் அளிக்கும்படி அவருடைய கண்களும் செவிகளும் ஆயத்தமாய் இருக்கிறது. நாம் ஆயத்தப்படுவோம் தேவ சமூகத்திலே ஜெபிப்பதற்கு. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, எங்களுடைய எல்லா உபத்திரவங்கள், சோதனைகள், பாடுகள், பிரச்சனைகள், தேவைகள் ஆண்டவரை ஒன்றுக்கு நாங்கள் கவலைப்படாமல் இயேசு என்னும் நாமத்தை ஆண்டவரை விசுவாசத்தோடு கூட தகப்பனே உம்முடைய சமூகத்திலே ஊக்கமாய் நாங்கள் ஜெபிக்க, தகப்பனே உமக்கு பயந்து எங்களுடைய விருப்பங்களை எல்லாம் உம்முடைய சமூகத்திலே ஏறெடுக்க உம்முடைய கண்களும் செவிகளும் ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் அளிப்பதற்கு காத்திருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. ஆதலால் இனி நாங்கள் அழுது கொண்டு இருப்பது இல்லை. ஜெபத்தை நாங்கள் கைகளிலே எடுத்து ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ணும்படியாக உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.